கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 29 பிரியமானவர்களே, நாம் வருடத்தின் நிறைவு நாட்கள்ல நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இம்மட்டுமாக நம் ஒவ்வொருவரையும் இந்த 2024 ஆண்டிலே அழகாய் கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்துல விசேஷமாக இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11 வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பிரியமானவர்களே, இது எந்த இடத்துல இது எழுதப்பட்டிருக்குதுன்னா, திருவிருந்து எடுக்கும் பொழுது, அதாவது ராப்போஜனத்தை எடுக்கும் பொழுது அதை நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அந்த ராப்போஜனத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சரீரம் மற்றும் இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அபாத்திரராய் நாம் எடுக்காத படிக்கு நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களாக, பாத்திரம் உள்ளவர்களாக நம்மை ஆராய்ந்து நிதானித்து நம்ம அவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நம்மகிட்ட உள்ள குறைகளை எல்லாம் சரி பண்ணி அப்புறம் நம்ம அதிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த வருடத்தின் நிறைவு நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று என்ன என்றால், நாம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே அவரவருடைய பார்வையில நம்ம நீதிமான்களாகத்தான் தெரிவோம். ஆனா மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சில குறைகள், சில குற்றங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருவருடைய மனமும் வேதனைப்படுவது உண்டு. இப்படி மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம உட்கார்ந்து அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு, மாதத்தின் ஒரு முறை அல்லது தினம்தோறும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் இப்படி நம்மை நிதானித்து பார்த்தால் நலம். என்றாலும் வருடத்தின் கடைசியில இது கட்டாயம் நம்ம செய்ய வேண்டும். உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இந்த வருடத்துல நீங்க எதுலெல்லாம் எப்படி நடந்து கொண்டீங்க, எப்படி இருந்தீங்க. இந்த வருடம் துவங்கும் பொழுது விசேஷமாக தேவ பிள்ளைகள் எல்லாருமே தீர்மானங்கள் எடுப்பது உண்டு. பல தீர்மானங்கள், ஆண்டவருக்கு முன்பதாக இப்படியெல்லாம் நான் நடப்பேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய ஜெபம், துதி, வேத தியானம், உபவாசம் இதெல்லாம் இப்படி இருக்கும், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை நான் சரியாக செலுத்துவேன், அப்புறம் வீட்டாரிடத்துல இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவேன் என்று பல காரியங்களை தீர்மானித்து கொண்டிருப்பார்கள். இப்போ வருடத்தின் கடைசியில உட்கார்ந்து நீங்க என்னெல்லாம் தீர்மானம் செய்தீங்க, எதையெல்லாம் நிறைவேற்ற முடிந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நோட்டு, ஒரு பேனா எடுத்துக்கொள்ளலாம். விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குமானால் மிகவும் நல்லது என்று சொல்லுவேன். ஏனென்றால் வருடம் முழுவதும் உள்ள காரியங்களை சுருக்கமாக நம்ம அப்படி திரும்பி போய் பார்த்து கொள்ளலாம். ராஜாக்கள் காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது நடபடிகள். அகஸ்வரி ராஜா கூட தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது இரவு நேரத்திலே அவர் அந்த முன்பதாக எழுதப்பட்ட காரியங்களை வாசிக்க சொல்லுகின்றார். டைரி தான் அது. அப்போ வாசிக்கும் பொழுதுதான் ராஜா மேல கை போட பார்த்தார்கள். அதை மொர்தெகாய் சொல்லி கொடுத்து காப்பாற்றினான் என்று சொல்லி பார்த்த பொழுது ராஜா கேட்கிறார், அப்படி ராஜாவை காப்பாற்றிய அந்த மனிதருக்கு கனம் செய்யப்பட்டதா, பரிசு வழங்கப்பட்டதா என்று சொல்லி கேட்கிறார். இல்லை ராஜாவே என்று சொல்லப்படுகிறது. அப்போ உடனே பாருங்களேன், அப்போ அந்த மனுஷனை கூப்பிடுங்க, அவருக்கு உடனே நம்ம செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும், இது விடுபட்டிருக்குது, மறந்திருக்கு என்று சொல்லி உடனே மொர்தெகாயை கூப்பிட்டு அவருக்கு கனம் செய்யப்படுகிறது அல்லவா? அதே போல நாமும் கூட சிலவற்றை நம்ம எல்லாவற்றையும் முக்கியமான காரியங்களை அவ்வப்போது தேதி வாரியாக எழுதி வைத்துக் கொள்வோமானால் சில நேரம் நாமும் கூட சில இதை மறந்து விடலாம். பின்பதாக ஒரு நாள் உட்கார்ந்து அதை வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம மறந்த காரியத்தை திரும்பமாக சரி பண்ணி கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஒருவேளை 2025 ஆண்டிலிருந்து நீங்கள் அப்படி செய்யும்படி உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றேன். ஆண்டவருடைய சமூகத்திலேயே ஒரு புத்தகம் உண்டு, ஞாபக புஸ்தகம். அப்படி என்றால் நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் மைண்டாக இருந்தால் கூட சில காரியங்கள் நமக்கு மறந்து போயிடும்.
அதனால சில இதை நம்ம எழுத்து மூலமாக எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. டைரியில எழுதி கொள்ளுங்க, பேப்பர்ல பேனால எழுதுங்க. இப்ப எல்லாம் செல்போன்ல அப்படி டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க, நோட் பேட்ல, அப்புறம் கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சுக்கிறாங்க. அது ஒரு நாள் கரெக்ட் ஆச்சுன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்புறம் அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம போயிடும், சில நேரம் டெலீட் ஆயிரும். ரொம்ப பெஸ்ட் ஒரு டைரியில வாங்கி அழகா பேனா எடுத்து அழகா எழுதிக்கோங்க. கர்த்தர் செய்த நன்மைகள், இப்போ எந்த நாட்கள்ல எப்படி நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்க, அதை எப்படி ஆண்டவர் கடந்து போக செய்தார், இதையெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்க. வருடம் முடிந்து போகும் பொழுது நிறைய இது மறந்து போயிடும். மோசே சொல்றாரு, எங்கள் நாட்களை கதையை போல கழித்து போட்டோம் என்று சொல்லி. அப்படி நீங்க கதையை போல கழித்து போட்டோம் என்று சொல்லாத படிக்கு ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த வருடத்துல ஆண்டவர்க்கென்று நீங்கள் கனி கொடுத்திருக்கிறீங்களா? அத்தி மரம் ஒன்று திராட்சை தோட்ட நடுவிலே இருந்தது, அது கனி கொடாமல் இருந்தது. அப்போ தோட்டக்காரர் அது வீணா எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு, அதை வெட்டி போடுங்கன்னு சொல்லும் போது, இன்னும் 1 வருடம் நான் கொத்தி எரு போட்டு பின்பதாக சரி பண்ணுகிறேன், இது கனி கொடுக்கும் என்று தோட்டக்காரர் சொல்றாரு. அதை போல நீங்க ஒருவேளை கனி கொடுக்காத மரமா இருக்கிறீங்களா? தோட்டக்காரருக்கு பாரமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி, தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை ரட்சித்திருக்கிறார், விலைக்கரையமாய் வாங்கி இருக்கிறார். அப்போ அவருக்கு நீங்கள் கனி கொடுக்க முடியுதா? உங்களால கனி கொடுத்திருக்கீங்களா? எதுலெல்லாம் கனி கொடுத்திருக்கீங்க நிதானித்து பாருங்க. இதையெல்லாம் இந்த வருஷ கடைசியில உட்கார்ந்து நிதானித்து ஆராய்ந்து நீங்களே உங்களை அறிந்து கொள்ளுங்க. கண்ணாடியில பார்க்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தா தெரியுது. அதே போல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க உட்காந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளை பத்தி நம்ம புரிந்து கொள்ளுவோம். அப்ப மற்றவங்க நம்மளை குறை சொல்ல முடியாது, மற்றவங்க கை நீட்டி நம்மளை குற்றப்படுத்த முடியாது. நம்ம அறிந்து அதை சரி பண்ணி கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது புது வருடத்திற்கு முன்பதாக ஒரு நேரம் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை நிதானித்து நீங்கள் அறிந்து அதை சரி பண்ணி கொள்ளுங்கள். வருகிற புதிய வருடத்துல மிகுதியான கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்தபடி இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நாங்கள் எங்களை நாங்களே நிதானிக்கவும், சரி பண்ண வேண்டிய காரியங்களிலே சரி பண்ணி கொள்ளவும், தகப்பனை தீர்மானிக்கப்பட்டதில் நாங்கள் எதையெல்லாம் தேவ பிள்ளைகள் தவறி இருக்கிறார்களோ அதையெல்லாம் வருகிற புதிய ஆண்டிலே நேர்த்தியாய் செய்யவும் தேவரீர் நீர் உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாகவும் செயலிலே மகத்துவம் உள்ளவராகவும் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.